உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குமரி ஆனந்தன் காலமானார் என்ற அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. சாலிகிராமத்தில் உள்ள அவரது மகள் தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்திற்கு குமரி ஆனந்தனின் உடல் தற்பொழுது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவராக இருந்த குமரி ஆனந்தன் உடல்நலக்குறைவு காரணமாக நள்ளிரவு காலமாயிருக்கிறார். குமரி ஆனந்தனுக்கு 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு சார்பில் தகைசால் விருது வழங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது உடல்நலக்குறைவு காரணமாக குமரி ஆனந்தன் காலமாகியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தையுமான குமரி ஆனந்தன் சென்னையில் நள்ளிரவில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமாகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 1933ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் பிறந்த குமரி ஆனந்தன் காங்கிரஸ் கட்சியில் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு சிறப்பாக முன்னெடுத்த நிலையில் 5 முறை எம்எல்ஏவாகவும் 1 முறை எம்பியாகவும் அவர் பதவி வகித்திருக்கிறார். காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவராகவும் அவர் பதவி வகித்த நிலையில் நள்ளிரவில் அவர் உடல்நலக்குறைவு காரணமாக காலமாகியிருக்கிறார். அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் காலமாகியிருக்கிறார். சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய அவரது மகள் தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்திற்கு குமரி ஆனந்தனின் உடல் கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது.